அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, சமீபத்தில் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட அந்த நாள் படத்துடைய கதாநாயகனான ஆரியன் ஷாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பல விருதுகளை வாங்கி குமிச்சிருக்கு. அந்த படத்துடைய விருதுகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படத்தை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் தாண்டி ஆரியன் ஷாமுடைய ஃபேமிலி லெகசியை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். அந்த நாள் இந்த படம் ஆரம்பித்ததும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, உங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி சொல்லுங்கள் சார். நான் வந்து ஹீரோவாக வந்து பண்ணியிருக்கிறேன். ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க ஆத்யா பிரசாத், இன்னொருத்தங்க லீமா பாபு. அப்புறம் இமான் அண்ணாச்சி வந்து இருக்காரு வந்து படத்தில். அப்புறம் வந்து ராஜ்குமார்னு நடுவில் கொஞ்சம் படத்துக்கான வந்து ஆக்ட் பண்ண வந்து ராஜ்குமார் வந்திருக்காரு. அப்புறம் வந்து கிஷோர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. கேஸ்ட் அண்ட் க்ரூவா? காஸ்ட் அண்ட் க்ரூனா வந்து இதான் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ. சூப்பர். விவேக்ன்றவர் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சதீஷ் கதிரவேல் வந்து கேமராமேன் படத்துக்கு. அண்ட் மியூசிக் வந்து ராபர்ட்னு ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. அது ரொம்ப நல்லா வந்திருக்குது மியூசிக். சார், பல விருதுகளை வந்து பெற்ற படம் அப்படின்னாலே இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு பயம் ஒன்று இருக்கும். ஆகா, நிறைய இலை சிம்பிள் போட்டிருக்காங்கயா, இது ஆர்ட் ஃபார்மா இருக்க போது உட்கார முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை, எல்லாருக்குமே அது இருக்கு. ஓகே, ஏன்னா சமீபத்தில் இந்த கொட்டுக்காளியை முதற்கொண்டு இதெல்லாம் என்ன படம் அப்படிங்கிற விமர்சனம் பண்ண ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். பட் இருந்தாலும் ஓகே, ஃபைன். அந்த விருது பெறுறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து இருக்காதுங்க. அந்த படம் வந்து பயங்கரமா நெக்ஸ்ட் சீன் உங்களுக்கு கெஸ் பண்ணாதபடி தான் வந்து போகும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் ஃபுல்லாவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து லைக் கொஞ்சம் இருக்கும். அண்ட் யூ வில் நாட் பி ஏபிள் டு கெஸ் அடுத்த சீன்ல என்ன ஆக போகுதுன்றது யூ வில் நாட் பி ஏபிள் டு கெஸ். படத்தை வந்து பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ அதனால தைரியமா உள்ள வாங்கங்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. ஓகே, ஸ்கிரீன் பிளேக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த படம் வந்து எடுத்திருக்கிறோம். ஓகே, சமீப காலமா ஸ்கிரீன் பிளே சில விஷயங்கள்ல இல்லைங்கிற ஒரு டாக்குமே இல்லை, நிறைய ரிவ்யூவர் சைட்லேருந்து வருது. இது என் சைட்லேருந்து கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால அதையும் சொல்லிக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நிறைய படங்களுக்கு வந்து சென்சார் போர்டு அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. அதுக்காக தான் சென்சார் போர்டு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் இல்லை, வேணாம், கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததாக கேள்விப்பட்டோம். அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? சென்சார் போர்டுக்கு எங்களுடைய படத்தோடைய கான்செப்டோட ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த ஹியூமன் படத்தோட கான்செப்ட் ப்ராப்ளம், அதாவது நரபலின்ற ஒரு கண்டென்ட் வந்து இருக்கு இல்லைங்க, அந்த கண்டென்ட் வந்து அவங்க அதை ஒரு மாதிரி வந்து பார்த்தாங்க. ஸோ அதனாலதான் அந்த கண்டென்ட்டுக்காக அந்த படத்தை ஃபர்ஸ்ட் அவங்க அந்த அப்ரூவல் வந்து கொடுக்கல, வந்து பேன் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போய் அப்ளை பண்ணோம். அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஸ்மால் மாடிஃபிகேஷன்ஸ் இருந்து சொன்னாங்க. அந்த மாடிஃபிகேஷன் வந்து பண்ணோம். அது படம் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு, வந்துருச்சு படம். எனக்கு புரியுது சார். ஆனால் என்னோட கேள்விக்கான பதில வந்து மழுப்பாம நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இல்லைங்க, மழுப்புலைங்க இல்ல, உங்க பதில் அப்படி இருக்கிறதுனால தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. என்னன்னா, நான் ஃபேக்ட் தான் சொன்னேன். சென்சார் போர்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த படம் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கல. அப்புறம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனேன், அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. இதுல என்ன வந்து மழுப்புறதுல வந்து என்ன வந்திருக்கு? ஃபேக்ட் தானே சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா அது வேற கொஞ்சம். நான் அப்படியே ஓப்பனாவே வந்து சொல்றேன், படம் வந்து அகெயின்ஸ்ட் எல்லாம் வந்து இல்லைங்க. படத்தை வந்து நாங்க இந்த நரபலி சம்பந்தமான அந்த படம் தான். அதுல வந்து டைம் லூப்பும் வந்து இருக்கு, அதுல வந்து ஹாரரும் வந்து இருக்கு. சரி, ஹாரர் படமா டைம் லூப் படமா சார்? இதுல நரபலி படமா? டைம் லூப் வந்து இருக்கு. நரபலி வந்து ஒரு வந்து பெரிய வந்து கான்செப்ட், ஒரு முக்கியமான ஒரு வந்து கான்செப்டா வந்து இருக்கு. அதுல வந்து டைம் லூப்பும் வந்து இருக்கு. ஸோ சென்சார் போர்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, இந்த நரபலி. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அதை இன்னொரு சொல்றேன், உங்களுக்காக சொல்றேன். சென்சார் போர்டு எல்லா படத்துக்கும் தடை விதிக்கிறது கிடையாது, எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம் பண்றதா கிடையாது. இந்த கேஸ் அது ப்ராப்ளம் கிடையாது. மக்கள் என்ன பார்க்க விரும்பணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணி தான் சில விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி எல்லா படத்துக்கும் சொல்றாங்க. அந்த நாள் படத்துக்கு சொல்றதுக்கு என்ன ரீசன் தான் நான் கேட்கறேன். அதுதான் என்னோட கேள்வியை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா பதில் கரெக்டாவே வந்துடும். நான் வந்து கரெக்டா தாங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். சென்சார் போர்டு ப்ராப்ளம் வந்து இல்ல இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து லைக் வந்து பேன் பண்ணாங்க. அப்புறம் சில வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம், பேனே பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அது வந்து தப்பான திங்கா தான் வந்து நான் பாக்குறேன். ஸோ இப்போ ஃபைனலா எல்லாம் முடிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன கேட்டா யூபாரே கொடுத்துருக்கலாம், அவங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அங்க தப்பா இருக்குன்னு தானே அர்த்தம்? தப்பா இருக்கு இந்த சென்ஸ் இல்ல. அப்ப ஏ சர்டிஃபிகேட்டுக்கான படங்கள் எல்லாமே தப்பான படங்களா?
நான் அப்படி சொல்ல வரல, நீங்க சொல்றீங்களா நான் U/A கொடுத்துருக்கணும் எனக்கு அப்படின்னு. அது வந்து என்னோட வந்து கருத்துங்க, என்னோட ஒப்பீனியன் தான் வந்து நான் சொல்றேன். நான் இது U/Aக்கு இந்த படம் அந்த நாள் படத்துக்கு U/Aக்கான வந்து படம் தான், அது ஏக்கான படமே இல்ல. வெளிநாட்டுல கொண்டாடப்பட்ட படம் இங்க பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து 6 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்ங்க. இன்ஃபேக்ட் லண்டன் மூவி அவார்ட்ஸ்ல இதுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க. படம் முடிச்சு பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் ஜூரி எல்லாமே ஸ்டாண்டிங் அவேஷன் தான் வந்து. அப்ப இங்க வந்து இல்லைன்னா இங்க இந்த மக்களுக்கு வந்து ஏதோ தப்பா இருக்கு, இது மக்களுக்கு போய் இது மாதிரி வேற மாதிரி சேர்ந்துரும், வேற மாதிரி இது புழக்கத்துக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கறனால தடை வச்சிருக்காங்க. நீங்க ஏங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க? நீங்க வந்து படத்தை வந்து பாருங்க. படம் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ல சார். ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள நான் உள்ள போயிட்டு ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஃபுளுன்ஸ் ஆயிக்க கூடாதுல்ல. நான் மட்டும் கிடையாது, மக்கள் சார்ந்ததுதான் நான் கேள்வியே கேட்கிறேன். அந்த மாதிரிலாம் வந்து இல்ல சார் படம். நீங்க சொல்ற மாதிரி ஐயோலாம் வந்து லைக் வந்து இல்ல. நரபலிக்கான அந்த படம் தான் அது. அந்த இன்ஃபர்மேஷனை படத்துல வந்து சொல்லியிருக்கிறோம், அவ்வளவுதான். இது நரபலி இப்ப ரீசெண்டா கூட நடந்துகிட்டு இருக்கு, அதை ஏன் படமா ஆக்கணும்? ஏன் படமா ஆக்க கூடாது? அததான் கேக்குறேன். இப்ப என்னோட கேள்வியை திருப்பதுனால அந்த கேள்வி மாறிடாது. சினிமால வந்து ஆர்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். மறுபடியும் சொல்றேன் சார், என்னோட படமா வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்றது கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இல்ல சார், என்னோட கேள்வியே இன்னும் முடியல. என்னோட கேள்வியே இன்னும் முடியல. அததான் நான் சொல்ல வரேன். நடக்கிற ஒரு தவறான விஷயத்தை ஏன் காமிக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறதெல்லாம் தாண்டி இப்ப ட்ரக்ஸுக்கான நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்பயுமே அது வந்து ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க, ரொம்ப வைலன்ஸா இருக்கு, ரொம்ப ட்ரக்ஸா காமிக்கிறாங்க. சோ அந்த வகையில தான் என்னோட கேள்வி. தப்பான படம் நீங்க அதுக்கும் விமர்சனம் வந்துச்சு, நான் விமர்சனத்தை சொல்றேன். நான் ட்ரக்ஸை சுத்திதாங்க சார். ட்ரக்ஸ் அவங்க வந்து ப்ராபகேட் பண்ணல, ட்ரக்ஸ் பண்றது வந்து தப்புன்னு தானே வந்து படம் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்க அததான் நானும் சொல்ல வரேன் சார். என்னோட கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நரபலி நாங்க வந்து ஜஸ்டிஃபையே பண்ணல. நரபலி பண்ணா அது தப்புன்றது தான் நாங்க வந்து எங்க படத்துல வந்து காமிச்சிருக்கிறோம். அது நீங்க படத்தை பார்த்தா, ஆனா நீங்க உண்மையான மந்திரங்களை யூஸ் பண்ணிருக்கீங்க, உண்மையான விஷயங்களை யூஸ் பண்ணிருக்கும் போது அப்ப ஈஸியா ஒருத்தவங்க சார் 5 வரலும் என்னைக்குமே நல்ல வரலா இருக்க போறது கிடையாது. நடக்குதோ முந்தின காலத்துல என்ன நடந்துச்சோ, எந்த வழிபாடு அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்களோ அதை எடுத்து வந்து காமிச்சிருக்கிறோம். ஏன் காமிச்சீங்கன்னா என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல ரொம்ப சிம்பிளா எனக்கு ஏன் காமிச்சீங்கன்னா வந்து புரியல. ரொம்ப சிம்பிளான ஒரு இருக்கு. இல்ல சார், காமிச்சீங்கன்னா வந்து கேள்வியை சொல்ல விட்டாதானே கேள்வி சரியா தப்பாங்கிறதே புரியும். கேள்வியே சொல்ல விடலையே. இல்ல ஏன் காமிச்சீங்கன்னா லைக் அததான் நானும் சொல்ல வரேன். என்ன நான் ஃபர்ஸ்ட் கேள்வியை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க தாராளமா பதில் சொல்லுங்க. அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன், சரிங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, 5 வரலும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நீங்க உண்மையான மந்திரத்தை அந்த இதை பயன்படுத்தியிருக்கீங்க, இந்த டிசைன்லாம் போட்டு எல்லாம் ஓகே. இத ஏதோ ஒரு தப்பான இன்டென்ஷன்ல இருக்கவன் ஓகே இதை பண்ணி இப்படி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு அவன் இறங்குறான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம படம் வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிற கேள்வி தானே என்னோட கேள்வி. இல்லைங்க, இந்த படம் வந்து என்னன்னா, பழைய காலத்துல நரபலி எப்படி வந்து வழிபட்டாங்க, அந்த வந்து ரிச்சுவல்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்றத நான் பேய் படமா வந்து காமிச்சிருக்கிறேன். பேய் படம் தாங்க. நீங்க வந்து அப்படி கூட வந்து சொல்லிக்கலாம். அப்ப நரபலி படம் இல்லையா? நரபலி படம் தாங்க. அதுல என்னோட கேள்வி ஒண்ணுதான் சார், பேய் படமா? ரொம்ப வந்து தப்பா வந்திருக்குங்க. இவர் வந்து கேட்கிற கேள்வியை நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ரொவோக் பண்ணணுன்ற, நான் ஆக்சுவலா வந்து மூவி ப்ரமோஷனுக்காக வந்து கூப்பிட்டுருக்கீங்க. அதுக்குதான் கேள்வி வந்து ஏதோ நீங்க என்ன வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. நீங்க வந்து கேள்வி சார், ஒரு கேள்விக்கான பதில் வரல அப்படிங்கும் போது அந்த கேள்வியை திருப்பி அழுத்தமா கேட்க கூடியதான் சார் எங்களுடைய வேலை. இல்லைங்க, உங்க கேள்வியே தப்பா தான் வந்து இருக்கு. ஓகே பிரதர், ஆனா நீங்க சொல்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பண்ணாதீங்க, மாயாவினியை பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா அவங்க அதை ஃபேஸ் பண்ணிருக்காங்களா? அது மாதிரியான விஷயங்கள் அங்க நடந்திருக்கா? ஃபேஸ் பண்ணிருக்கலாம். சரிங்க, இதை வந்து விட்டுருங்க. எதுக்கு நம்ம வந்து படம் ப்ரமோஷனுக்கு இது வந்து பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு இதை பத்தி நம்ம ரொம்ப வந்து இது பண்றோம்? அதுதான் சார், நானும் அதான் கேட்கிறேன். ஒரு படங்கிறது நான் ஒன்றையும் பார்க்க போறது கிடையாது. நீங்க வந்து கேட்கிற கேள்வி வந்து என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு லைக் டாக்குமெண்ட்ரிக்கு வந்து கேள்வி கேட்கிற மாதிரினா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்குமெண்ட்ரியா இருந்தாலும் படமா இருந்தாலும் அதை நம்ம வந்து பொதுமக்கள் மத்தியில வைக்கிறோம். அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுதானே சார், அவங்க தெரியாம நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள. ஆமாங்க, அப்படிதான் நான் வந்து படத்தை உண்மையான மந்திரத்தை பயன்படுத்திருக்கீங்க. அந்த விஷயம் அதை பத்தின மந்திரத்தை உண்மையா தானே பயன்படுத்திருக்கீங்க. அதுல என்னென்ன சொல்லுவாங்களோ அதுல. அப்படிங்கும்போது ஸோ இது மக்களுக்கு தேவையாங்கிறத தாண்டி இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ஒரு கடமை இருக்குல்ல. சரிங்க, இந்த கேள்வி வந்து விட்டுறலாம். இது நீங்க இதையே வந்து ஒரு 3 வாட்டி இதே கேள்வி தான் வந்து கேட்டிருக்கீங்க. இதை வேணா வந்து விட்டுறலாங்க. அதுல வந்து என்னங்க வந்து தப்பு? மாசமோ தெரியல, நியூஸ்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன். இது மாதிரி நரபலி கொடுத்து ஒரு இளம் பெண்
கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். எனக்கு அந்த நியூஸுக்கும் நம்ம படத்துக்கும் சம்பந்தம் வந்து நடந்துருச்சுன்னா அவங்கெல்லாம் மிஸ்கைடா கூட வந்து பண்ணலாங்க. இப்போ நாங்க சொல்றது வந்து மாயாகினி அந்த காலத்துல வந்து பண்ணிட்டு இருந்ததுதான் நான் வந்து சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்றது ஐ டோன்ட் ஹேவ் இன்ஃபர்மேஷன். என்ன பண்ணாங்க, என்ன வந்து கொடுக்குறாங்க. இந்த ஐ மீன் நீங்க இதுக்கான சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலா சொல்ல போனா முன்னாடி ஓஜா போர்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஓஜா போர்டு வச்சுட்டு அங்கங்க ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. அது உண்மையா இல்லைனாலுமே அதோட ஸ்கேர்னாலே ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த நியூஸ்மே நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஒரு மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கறதா உங்களுக்கு தோணலையா? இல்லைங்க, அது என்னங்க படம் தானேங்க. அது வி ஆர் ஒன்லி கிவிங் இன்ஃபர்மேஷனுங்க. படம் தானேங்க அது. இதுல நீங்க என்னமோ நான் உண்மையிலுமே நீங்க வாங்க நீங்க வந்து இதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு வந்து சொல்ற மாதிரினா வந்து நான் வந்து அந்த மாதிரி சொல்ற மாதிரினா வந்து இருக்குது. சொல்ல மாட்டீங்க. இது வந்து படங்க, இது வந்து சினிமா. முந்தின காலத்துல மாயாகினி பத்தி இந்த வழிபாடு விட்டுருங்க சார், மாயாகினி சைடு சரிங்க, ஏதோ ஒண்ணு அதை பத்தி ஒரு வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை என் படத்துல வந்து காமிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கான ஒண்ணுதான் சார். இதனால நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன், இந்த பிளாக் மேஜிக்கை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன், இந்த பிளாக் மேஜிக்கை பாக்குறதுனால என் வாழ்க்கையில என்ன நன்மை நடக்க போகுது சார்? இதுல என்ன சார் நீங்க வந்து கேட்கிற கேள்வியே வந்து ஏன் வந்து படம் வந்து எடுத்தீங்கன்னு மாதிரினா வந்து இருக்கு. அந்த கேள்வி நான் கேட்க முடியாது. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இந்த பிளாக் மேஜிக்கை பார்த்து நான் என்ன பண்றேங்கிற ஒரு கேள்வி. ஏங்க அவ்வளவு படம் இப்போ வந்து அவ்வளவு பேய் படம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க வந்து பேய் படம் வந்து பண்றீங்கன்னு கேட்பீங்களா? இல்லங்க, நீங்க ஏன் வந்து அரண்மனை 4 வந்து பண்றீங்கன்னு வந்து கேட்பீங்களா? அதான் சொல்றேன், எக்ஸாக்ட்லி அதான் நான் சொல்ல வரேன். அதுல எந்த அரண்மனை 4 மாதிரி வந்து இல்லங்க, என் படம் வந்து அரண்மனை 4 மாதிரி வந்து இல்ல. அது கம்ப்ளீட்டா வந்து வேற, இந்த படம் கம்ப்ளீட்டா வந்து வேற. அரண்மனை 4ன்றது வந்து பேய் படமா இருந்தாலுமே அது ஒரு வந்து கமர்ஷியலான ஒரு லைக் வந்து பேய் படம். இது கமர்ஷியலான பேய் படம் வந்து இல்ல. இது உண்மையிலுமே ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு உண்மையா நரபலியை எப்படி அந்த காலத்துல பண்ணாங்களோ அதை எடுத்து வந்து காட்டியிருக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல இப்படி பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை இப்போ வந்து சொல்றேன். அதுல வந்து என்னங்க வந்து தப்பு, என்ன தப்பா வந்து பாக்குறீங்க அதுல நீங்க? ஏன்னா நான் இந்த படத்தை மட்டுமே வச்சு ஏன் இப்படி பண்ணீங்க நான் கேட்கல. இந்த வருஷமே ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் மேஜிக் படம் இருக்கு. அந்த படத்தோட பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த படத்துக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னா அப்ப தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம உள்ள வச்சுட்டு வந்தானே. ஒரே ஒரு விஷயம்தான். ஏன்னா இங்க ஒவ்வொருத்தவனும் படம் பார்க்கும்போது தன்னுடைய 150 ரூபா காசை கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து தான் படத்தை பார்க்கறான். அப்படிங்கும் போது அதுக்கு சர்டிஃபை பண்றதுக்கு சென்சார் போர்டுன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஒரு 10 படம் மாசத்துக்கு ரிலீஸ் ஆகுது, அந்த 10 படத்துக்கும் இது சரிப்பட்டு வராது சொல்றது கிடையாது. ஒரு சில படத்துக்கு சொல்றாங்க, அது ரீசனபிளா சொல்றாங்க. அந்த வகையில இந்த படம் அப்ப ஏதோ ஒரு தப்பு இருக்கு, படம் தப்பாவே இருக்கு. சார் இல்ல சார், என்னோட கேள்விக்கு மலுப்பலான ஒரு பதில நான் எதிர்பார்க்கல. என்னோட கேள்விக்கான பதில இல்லைங்க. இது ரொம்ப நீங்க வந்து கேட்கிற கேள்வியே வந்து தப்பா தான் வந்திருக்கு. நீங்க ஏதோ தம்ப்நெயில் போடணும்ன்றது மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. படத்துக்கான வந்து ப்ரமோஷனுக்கு தான் உங்களை வந்து கூப்பிட்டுதுங்க. எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. சரிங்க, ரைட்டுங்க. இல்லங்க சில வாங்க. இல்ல எனக்கு புரியல சார், ஒரு நிமிஷம். இல்ல எனக்கு புரியல, நான் என்ன கேள்வி கேக்குறேன் அதை கேட்க தானே செய்வாங்க. இல்ல நான்